வாயு தொல்லையா மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம். ராஜ் லாக்ஸ் கேப்சூல்ஸ். தொடர்புக்கு 9600426500. விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு இணைந்திருப்பது முன்னாள் எம்எல்ஏ நிசாமுதீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வக்பு சட்டம் நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் வரை போயிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட பெட்டிஷன்கள் போடப்பட்டு குறைந்தது மட்டும் எடுக்கப்பட்டு தற்போது நீதிமன்றம் நெக்ஸ்ட் ஹியரிங் வரைக்கும் ப்ரொசீடிங்ஸை ஹால்ட் பண்ணி வச்சிருக்கு. இடைக்கால தடை விதித்திருக்கிறது. நடைமுறையில் அமல்படுத்துவதற்கு வரைக்கும் மத்திய அரசை பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறது. வக்பு சட்டம் என்ன பிரச்சனை? வக்குப் சட்டமே பிரச்சனை. 2025 வக்குப் திருத்த சட்டம் முழுமையாக பிரச்சனை. 25 ஆமாம், 25 திருத்தம் என்பது முழுமையாக பிரச்சனை. இது கான்ஸ்டியூஷனை, இந்திய அரசியல் சட்டத்தை கொலை செய்கிறது, இந்திய அரசியல் சட்டத்தை மறுக்கிறது, மக்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய எதுவுமே சட்டமாக முடியாது என்பது நமது கான்ஸ்டியூஷனுடைய விதி. மக்களை நன்மை செய்வதற்கு, மக்களை வரைமுறைப்படுத்துவதற்கு, கண்ட்ரோல் பண்ணி மக்களை பாதுகாப்பாக வாழ வைப்பதற்குத்தான் சட்டம் இயற்ற முடியும். அந்த சட்டம் தான் செல்லுபடியாகும். இதை தாண்டி குறிப்பிட்ட மக்களை வதைப்பதற்காகவோ அவர்களை அதிகாரத்தை பிடுங்குவதாக செய்யப்படக்கூடிய எந்த சட்டமும் சட்டமாகாது என்ற நிலையில்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பான்மை ஆள வேண்டும், சிறுபான்மை வாழ வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்துடைய தாத்பரியம். அதை முற்றிலுமாக மீறிய நிலையில் வக்குப் திருத்த சட்டம் 25 அமைந்திருக்கிறது. இது சட்டமாகக்கூடிய தகுதி இல்லாத ஒரு நிலை இருக்கின்றதால தான் அதை எல்லாரும் எதிர்க்கிறாங்க. இல்லை, வக்பு சட்டம் 2025 தான் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு முன்னாலேருந்தே மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி 2013 காங்கிரஸ் ஆட்சியின் போது வந்த அமெண்ட்மெண்ட். அந்த வக்பு பை யூசர் அப்படின்றது தான் இன்றும் பேசப்படுது. அது 90களிலிருந்து அது நமக்கு வந்து தொடர்ந்து சர்ச்சையாகி வந்து அது 13 பீக் ஆகுது. அந்த வக்பு பை யூசர் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்க முடியுங்க? அது நடைமுறைக்கு சாத்தியம் தானே? இன்றைக்கி ஏகப்பட்ட கேள்விகள் வருது அந்த வக்பு பை யூசர்ன்ற விஷயத்தினால தான் வருது சார். இப்போ வந்து நம்ம ஓனர் கொடுக்கணுமா யூசர் கொடுக்கணுமான்றது இருக்குல்ல சார். யூசர் ஓனர் ரெண்டுமே அந்த காலத்தில் பட்டா இல்லாத காலத்தில், பிரிட்டிஷ் காலத்து ஆட்சிக்கு முந்தைய காலத்தில் பட்டா இல்லாத காலத்திலிருந்து இப்போ தஞ்சை பெரிய கோயில் கிட்டத்தட்ட வந்து யூசருக்காக ராஜராஜ சோழத்தை பயன்படுத்திட்டு இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்தில் இதுக்கு பட்டா கொடுக்குற சிஸ்டம், பதிவு சிஸ்டம் இருந்துச்சா? கிடையாது. ஸோ அந்த மக்கள் தொடர்ந்து பயன்பட்டுருக்கிற காரணத்தினால அது யூசர்னு கொண்டு வரீங்க. இப்போ பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு எடுத்துக்குவோம். பாபரி மஸ்ஜித் தீர்ப்பில் என்ன சொன்னீங்க? அரசு தரப்பு பாபரி மஸ்ஜித் இடத்துல அந்த சங்கங்கள் தன்னுடைய இடம் என்று நிரூபிக்க தவறிவிட்டன. தொல்லியல் துறை அங்கே ராமர் கோயில் இருக்கிறது என்பதையும் நிரூபிக்க தவறிவிட்டது. இருந்தாலும் பெரும்பான்மை மக்களின் மனசாட்சிக்கு ஏற்ப அந்த தீர்ப்பை நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பை அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒழிஞ்சு எந்த இடத்துலையும் முஸ்லீம்களுக்கு அந்த சொத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அந்த நம்பிக்கை தானே சார். ராமர் கோவில் வழக்குன்றது வேற கணக்கா சிவில் டிஸ்பியூட்டா போய் அதில் மதம், இதுவும் சிவில் டிஸ்பியூட் தானே? எஸ், சிவில் டிஸ்பியூட். அங்கதான் அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கைக்காக நீங்கள் வந்து அந்த நிறுவனத்தை வந்து முஸ்லீம்களுக்கு அல்லாதவர்கள் இயக்குவார்கள் கொண்டு வருவீங்களா? ஓகே, நான் அந்த பாயிண்ட்டுக்கு தனியாக வரேன். அந்த இஸ்லாமியர்கள் உள்ள வரான்றது தனியாக வரேன். நான் இதில் கேட்கணும்னு நினைக்கிறது முக்கியமான விஷயம், இந்த யூசர் அப்படின்றது அதுதானே ரொம்ப சர்ச்சை. ஆமா, யூசர் அந்த காலத்துல வந்து ராஜராஜ சோழன் காலத்துக்கு அந்தத்துக்கு போக முடியாது. நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, சுதந்திரத்துக்கு அப்புறம் எந்த சொத்தையும் யூசர்னு கொண்டு வரவே இல்லை. தொன்று தொட்டு பள்ளிவாசலாக அல்லது ஈத்கா மைதானம் தொழுகக்கூடிய, வருஷத்துக்கு 2 முறை பெருநாள் தொழுகக்கூடிய ஈத்கா மைதானமாக இருக்கக்கூடிய அல்லது சில தர்மஸ்தானங்களை தான் யூசர்ன்ற நிலையில் பயன்படுத்திட்டு வராங்க. அதற்கான அந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். அது யாரும் சொந்தம் கொண்டாடல. தொன்று தொட்டு எல்லா மக்களும் அந்த இடத்துக்கு போய் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் கூட அங்கே போய் அதை பயன்பட்டு வராங்க. அதை நீ கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி நியாயம்? இது எப்படிங்க மனித உரிமையே இல்லாத நிலையில் கொண்டு போகுது? எப்படி எடுக்க முடியும்? எல்லாமே யூசேஜில் தானே வந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து இது நடந்தது, கங்கையில் போய் மக்கள் கங்கை ஸ்நானம் பண்ண போனாங்க. அது கஸ்டம் யூசேஜ். அந்த மக்கள் தொடர்ந்து 144 வருஷத்துக்கு ஒரு தரம் போய் கும்பிடுறாங்க. அப்படி ஒரு நிலை 140 வருஷமாக எவனுமே கும்பிடல. இப்போ போய் கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? பை யூசேஜ், பை கஸ்டம். அந்த சொத்து உரிமை இல்லைங்கிறது அல்ல. யார் அந்த ரிவரை ஒரு கால் கவர்மெண்ட் வந்து டெண்டர் கொடுக்குன்னு வச்சுக்குவோம், இந்த மீன் பிடிக்கவோ இல்லை கப்பல் விடுறதுக்கோ கங்கையில் ஒரு பகுதியை முழுக்க டெண்டர் கொடுத்துருக்கீங்கன்னா
அப்போ அடுத்த 144 வருஷம் கழித்து இந்த குபாய் இது நடக்காதா, கங்கை ஸ்நானம் நடக்காதா? அது யூசேஜ் தானே, நம்பிக்கை சார்ந்த விஷயம் யூசேஜ் தானே. அதை ஆய்வு பண்ணுங்க. உண்மையா பொய்யா திருச்சி சொல்கிறார்கள் ஆய்வு பண்ண வேண்டியது அரசின் கடமை. அதை செஞ்சுட்டு போதை கூடாது என்பது எப்படி நியாயம்? நான் பெருநாள் கொண்டாடுகிறேன், என்னுடைய யூசேஜ். நான் பெருநாளுக்கு இந்த இடத்துல தடல்னு தொழுதுகிட்டே இருக்கிறேன், 150 வருஷமா 200 வருஷமா தொழுதுகிட்டே இருக்கிறேன், அது என்னுடைய யூசேஜ். ஓகே, இதில் வந்து ராஜராஜ சோழன் காலத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதே காலத்தில் நம்ம சோழர்கள் வம்சத்தில் இது பண்ணப்பட்ட திருச்செந்துறை கோவில் உட்பட அந்த கிராமம் முழுவதும் எல்லா ஃபேமிலிஸும் பார்க்கணும் எவ்வளோ அவங்க வந்து தலைமுறையாக இருக்கிறாங்க. அது வக்பு ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்? தலைமுறையாக அறநிலைத்துறை ப்ராப்பர்ட்டியில் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமாம், அதுக்காக அறநிலைத்துறை இல்லைன்னு சொல்ல முடியுமா? திண்டிவனத்துக்கு பக்கத்தில் பஞ்சமி நிலம் கிட்டத்தட்ட 60 முறை பட்டா பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்குது. 60 முறை பேர் மாற்றம் பண்ணினாலும் அந்த பஞ்சமி நிலம் அல்ல என்று ஆகிவிடுமா? கோவில் எப்படி வக்பு ப்ராப்பர்ட்டி ஆகும்? கோயில் எப்படி வக்ஃப் சார்? அந்த காலத்தில் வந்து அது இந்த திருச்செந்துறையை பொறுத்தவரை கிளரிக்கல் மிஸ்டேக், அரசு மிஸ்டேக் ஏத்துக்கிறீங்களா? கிளரிக்கல், அதனால தான் விட்டு கொடுத்துருக்காங்க. விட்டு கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே சார். கிளரிக்கல் மிஸ்டேக், நீங்க கிளரிக்கல் மிஸ்டேக்னு சொல்ற பாயிண்ட வக்பு போர்டுல யாரும் சொல்லலையே. ஒரு நிமிஷம், விட்டு கொடுக்கிறன்ற வார்த்தை நீங்க சொன்ன இரண்டாவது வார்த்தையை மட்டும் தான் சொல்றேன். இல்ல, ஒரே நிமிஷம். திரு நிசாமுதீன் அவர்கள் இருக்கக்கூடிய அதனால நான் சொல்ல வரேன். அதனால தான் வக்ஃப் போர்டை பொறுத்தவரை வக்ஃப் போர்டுக்கென்று சர்வே டிபார்ட்மெண்ட் தனியாகவோ, வருவாய்த்துறை தனியாகவோ, பத்திரப்பதிவு தனியாகவோ கிடையாது. வக்ஃப் போர்டுக்கான ப்ரொஃபார்மாவை தயாரித்து கொடுத்தவர்கள் யார்? அரசு தான். பத்திரப்பதிவுத்துறையிலிருந்தும், சர்வே டிபார்ட்மெண்ட்டிலிருந்தும், வருவாய்த்துறையிலிருந்தும் எது வக்ஃப் லேண்ட் எது இல்லை என்ற ப்ரொஃபார்மாவை தயாரித்து தருகிறார்கள். நான் போய் சொத்தை என் தாத்தாக்கு வக்ஃப் பண்ணிட்டு போயிருப்பார். அப்போ வக்ஃப் போர்டு கிடையாது. 1900 1900 ஒருத்தர் வக்ஃப் பண்ணியிருக்கானா, வக்ஃப் கிடையாது. அப்போ வக்ஃப் பண்ணிட்டு போயிருப்பார். இதெல்லாம் வக்ஃப் சொத்து என்று கண்டறிந்து ப்ரொஃபார்மாவை வக்ஃப் போர்டை 1954 ஏற்படுத்தும் போது அரசு கொடுக்குது அந்த லிஸ்ட்டில். அதில் உட்பிரிவுகள் செய்யாமல் சில இடத்த கொடுத்துட்றாங்க. அது அரசுடைய மிஸ்டேக்கு. அப்படி ஒரு தவறு நடந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டியது அரசுடைய கடமை. அதுக்கு போய் இந்த போர்டையே கலைக்கிறேன்னு சொன்னாக்கா நான் கேட்குறேன், எத்தனையோ கோயிலில் வந்து மரகதலிங்கம் காணா போச்சு, இது பேர் என்ன கோமதலிங்கம் காணா போச்சு, சாமி சிலைகள் காணா போச்சு, சாமியே கடத்திட்டு போயிட்டான். அப்போ வந்து கத்தாரெல்லாம் கவாலி பையன்னு சொல்லிட்டு நீக்கி விட்டு முஸ்லீமை போய் அங்கே நிர்வாகியாக்க முடியுமா? அல்லது அந்த போர்டையே கலைச்சிட முடியுமா? சார், தவறு அங்கங்கே நீங்கள் நடக்குது. தவறு தான், அதை யாரும் நியாயப்படுத்த விரும்பலை. தவறை ரெக்டி பண்ண வேண்டிய பொறுப்பு அரசனுடையது. அரசனுடைய முகராக இருக்கக்கூடிய கலெக்டர் அல்லது இங்கே தானே விஷயமே வருது. இங்கே டிசிஷன் மேக்கிங் அதாவது யார் எது வக்ஃப் சொத்து எது வக்ஃப் சொத்து இல்லைன்னு சொல்றதுக்கே டேரக்டாக வக்ஃப் போர்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரைக்கும் இல்லை, ட்ரிபியூனல் போர்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு சைடாக இருக்குன்ற. அறநிலைத்துறை ஒரு சொத்தை பார்த்து என்னதுன்னு சொன்னால் நீங்க அறநிலைத்துறையில போய் ஜேசி கோர்ட் மாவட்டத்தில் போய் அறநிலைத்துறைக்கே முதல்ல சொத்து கிடையாது, எல்லாம் கோவில் ப்ராப்பர்ட்டி தான். வக்ஃபுக்கு சொத்து கிடையாது. வக்ஃபுக்கு சொத்து கிடையாது. வக்ஃப் இஸ் a governing body, மேனேஜிங் பாடி. அறநிலைத்துறை ஆல்சோ மேனேஜிங் பாடி. ஒரு சொத்து கோயில் சொத்து சூப்பர்வைசர் கண்காணிப்பாளர் தான் 2 பேருமே. ஒரு சொத்தை அறநிலைத்துறை தன்னடுதுன்னு சொன்னா நீங்க அறநிலைத்துறை ஜேசி கோர்ட்ல தான் வழக்கு போட முடியும். அங்க இங்கேயாவது ட்ரிபியூனல் போன பிறகு ஹைகோர்ட்டுக்கு போகலாம். அங்க ஜேசி கோர்ட்டில் முடிவு பண்ண பிறகு நீங்க மேலே ஹைகோர்ட்டுக்கு போக முடியாது. சென்னை கமிஷனர், அறநிலைத்துறை கமிஷனர்கிட்ட வரணும். அவர் எப்போ முடிக்கிறாரோ அப்பதான் நீங்க கோர்ட்டுக்கு போக முடியும். இரண்டுக்கும் ஒரே அதிகாரம் தானே சார். அறநிலைத்துறைக்கு வக்ஃப் போர்டுக்கும் ஒரே அதிகாரத்தை கொடுத்துட்டு வக்ஃப் போர்டு மட்டும் செய்யறது தப்புன்னு சொன்னா எப்படி நியாயமாகும்? உங்களுக்கு இங்க ட்ரிபியூனலுக்கு அப்புறம் எங்க எவ்வளவு போயிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் போகல? எத்தனை தீர்ப்புகள் வந்திருக்கு, ஏன் போகலன்னா அவங்க இஷ்டம். எத்தனை போயிருக்கு ட்ரிபியூனல்ல போகும்போது ஆதாரத்தை வக்ஃப் போர்டு காட்டியிருப்பாங்க. நடைமுறையில் ட்ரிபியூனல் நானே அறநிலைத்துறை கோர்ட்டுக்கு ஆஜராகி இருக்கிறேன். ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டியை அரசு ப்ராப்பர்ட்டி, அறநிலைத்துறை ப்ராப்பர்ட்டி, கோயில் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னதுனால அல்லன்னு டாக்குமெண்ட் காட்டினேன். இன்னைய வரைக்கும் 8 வருஷம் ஆச்சு இந்த வழக்கு. இன்னைய வரைக்கும் அறநிலைத்துறை டாக்குமெண்ட்டே காமிக்காம எங்களுக்கு பதிவில் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. மேபி எல்லாத்துக்கும் நம்ம டாக்குமெண்ட் கோயிலில் ஃபைல் பண்ணிருக்க முடியாது. இந்து சொத்துக்களுக்கே அதுதான் சொல்றாங்க, இருக்காது, கிடைக்காது. அப்போ வந்து சீக்கிரம் வழக்க முடிக்கணும். 8 வருஷம் 10 வருஷமா முடிக்காம இருந்து எடுத்துக்கிட்டே போறாங்க. அப்போ அதை மட்டும் கேட்கக்கூடாதா? நான் இப்படி சொல்லலை. எல்லாத்தையும் வரவேற்படுத்துவதற்கு அரசுக்கு கடமை இருக்கிறது. முதல்ல நம்ம இன்னும் எல்லா சர்வேக்களும் பதிவு பண்ணப்படலை, உட்பிரிவு பண்ணப்படலை. 2014 வரை பட்டா இல்லாமல் எல்லா நடத்தையும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். 2014 வரைக்கும் பட்டா தேவையில்லை. பையர் வாங்குவோர் கையெழுத்தும் தேவையில்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. 2014 தான் பட்டா கம்பல்சரி, வாங்குவோர் ஃபோட்டோ, வாங்குவோர் கையொப்பம் கம்பல்சரின்னு கொண்டு வந்து இப்போ தான் பிரச்சனை வந்து பட்டா வரும்போது தான். அதுக்கு முன்னாடி எல்ஐசி என்னடன்னு பத்திரம் போட முடியும்.
அதுக்கப்புறம் இங்கே வருவாய்த்துறையில் போய் நீதிமன்றத்துக்கு போய் தான் இல்லை இருக்குதுன்னு நினைச்சுக்கணும்னு நல்லா இருந்தது. இப்போ பட்டா கம்பல்சரி, ஃபோட்டோ கம்பல்சரி இப்போ தான் கொண்டு வராங்க. ஓஎம்ஆர்லையும் பார்க்கலாம், ஈசிஆர்லையும் பார்க்கலாம். அடுத்த ஒரு நேரத்தை எவன் விட்டுட்டு போயிட்டான். வழக்கு இருக்கா இல்லையா? அப்போ ஒழுங்குபடுத்தக்கூடியது அரசே இப்போ தான் ஒழுங்குபடுத்துறீங்க. அப்போ கேப்பார் கேள்வி இல்லாத வக்குஃப் சொத்தும் கேப்பார் கேள்வி இல்லாத கோயில் சொத்தையும் பாதுகாக்க வேண்டிய அரசு கடமை தானே. அதை சரி பண்ணுறதை விட்டுவிட்டு அப்போ நான் கேட்குறேன், ஒட்டுமொத்தமாக அறநிலையத்துறையில் வந்து ஒரு சாமி சிலை காணாம போச்சு, அனைத்துறையை கலைச்சிடுறதா, கத்தாரெல்லாம் தூக்கி போட்டுறதா? இப்போ வரைக்கும் கலைன்னு சொல்லலையே. உங்களுக்கு வந்து கலைக்கணும்னு அப்படிதான் ஒரு ஹார்ட்லைனான விஷயம் வந்திருக்கு. இருக்கே, என்னது இருக்கு? முஸ்லீம் அல்லாத உள்ள நடக்கிறீங்க. ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் மாடி இல்ல, அவங்க ஒன் ஆஃப் த மெம்பர் தானே. எப்படி அதை எப்படி ஒன் ஆஃப் த மெம்பர் இல்ல, இது வந்து நம்ம பிரிச்சு பார்க்கணும். நீங்களே சொன்னது போல வக்பு அப்படின்றது வந்து சிவில் ரைட்ஸை டீல் பண்ற விஷயம். சரி, மத நம்பிக்கைகளை பத்தினது அல்ல. இருக்குது ஒரு பள்ளிவாசல், பள்ளிவாசல் இருங்க, ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் முத்தவள்ளி. அந்த முத்தவள்ளியை அங்கீகரிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஒரு இஸ்லாமியருக்கு தான் இருக்கணும். போர்டுக்கு இருக்குது. அந்த போர்டு நினைச்சா அந்த முத்தவள்ளியை இன்வாலிட் பண்ணலாம், ஊஸ்டிங் பண்ணலாம், நீக்கலாம், மாற்றலாம், வேற ஆளை போடலாம். இது நேரடி தலையீடு அல்லவா? யார் சொன்னா நேரடி தலையீடு? இங்கதான் ஒரு கிளாரிட்டி வேணும்ன்றதுக்கு நம்ம மசூதிகளும் தர்காக்களும் அது மட்டும் இல்ல, பொது இடங்களும் வக்பு டீல் பண்றப்போ ஒரு மெம்பர் இருக்கிறதுன்றது ஒரு மெம்பர் மெஜாரிட்டி வருது. எம்எல்ஏக்கள் முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும், முஸ்லீம் எம்பி இருக்க வேண்டும். இப்போ அதை எடுத்துடுறாங்க. ஊபியில் தொடர்ச்சியாக முஸ்லீம் எம்எல்ஏ வந்து பாஜக போடுறது இல்லை, ஏன்னா முஸ்லீம் விரோத கட்சி, அது போடுறதே இல்லை. அப்போ எம்எல்ஏ இல்லைங்கும் போது பொதுவாக விட்டுறாங்க. அப்போ எம்எல்ஏல 2 பேர் முஸ்லீம் இல்லாமல் வருவான், எம்பியில் 2 பேர் முஸ்லீம் இல்லாமல் வருவாங்க, அரசு போடுற கம்பல்சரி நியமனத்தில் 2 பேர் வருவாங்க. அப்போ 11 பேரில் 6 பேர் மெஜாரிட்டி. சேர்மன் யார் இருப்பா? அப்போ நீங்கள் கொண்டாந்து வேலூர் புரஹானியும் ஷேக் கௌதியும் போடுவீங்க, அல்லது யாராவது ஒரு ஆளை போடுவீங்க, அல்லது இந்தியாவில் உள்ள அனைத்து வக்ஃப் போர்டுலையும் ஒவ்வொரு உறுப்பினரை வந்து ஆர்எஸ்எஸ் காரங்களோட சங்கியை கொண்டாந்து நுழைப்பீங்க. அதுக்கெல்லாம் திட்டம் தானே சார் இது? ஆர்டிக்கல் 25 உனக்கு மத நம்பிக்கையில் சுதந்திரம், 26 மத நிறுவனங்களை சுயமாக நடத்தி கொள்வதற்கான சுதந்திரம், அதை நீங்கள் மறுக்கிறீங்க. 27 உங்களுக்கு ஒரு சலுகை, கோயில் நிலங்களுக்கு, பள்ளிவாசல் நிலங்களுக்கு, மத நிறுவனங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. இவ்வளோயும் கொடுத்ததை 26, 27, 25 நீங்கள் மறுக்கும் பொழுது எப்படி வரும்? சரி, முஸ்லீமில் வந்து நல்லவன் 30 கோடி முஸ்லீமில் நல்லவனே இல்லையா? நீங்கள் இந்துக்கள் தான் கொண்டு வரணுமா? என்ன தேவஸ்தானம் போட்டு கொடுத்துவாங்க? இது இருக்குது. சுவாமி மலைக்கு வந்து இந்த போன வருஷம் நிதியில் வந்து அந்த ஊருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிர்லால் வந்து நிதி கொடுத்துருக்கிறாரு. அவர் அந்த அறநிலையத்துறை போர்டில் போட முடியுமா உங்களால்? யாரோ ஒரு முஸ்லீம் டாக்டர் பிரசவத்தின் போது நல்ல விதமாக பிரசவம் பண்ண டாக்டர் மீது மரியாதை வைத்து அவர் பேரை வைத்தவரை ஒரு இந்து நபரை போட்டதுக்கு முஸ்லீம் போட்டாங்கன்னு கத்துறாங்க உங்க ஆளுங்க, பிஜேபிக்காரங்க. அப்படி இருக்கும்போது முஸ்லீம் நிறுவனத்தில் முஸ்லீம் எஜுகேட்டர் நான் போட போகிறேன், படித்தவர் தான் வரணும், இல்லை ஜட்ஜி வரணும், ட்ரேட் ஜட்ஜி வரணும், இல்லை முன்னாள் எம்எல்ஏ வரணும், முன்னாள் எம்பி வரணும், போடுங்க சார். அதை விட்டு முஸ்லீம் அல்லாதவர் தான் வர வேண்டும் இப்படி திணிக்கிறீங்க. நீங்கள் யாரு? இங்கே சர்ச்சையாவது என்ன அப்படின்னா, திருச்செந்துறை போன்ற மற்ற இந்துக்கள் அதில் இருக்கக்கூடிய வேலூர்ல பார்க்குறோம் 150 குடும்பங்கள் இப்போ சர்ச்சையாக இருக்கு. அவருடைய இடம் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்திருக்கிறது. வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான். அதான் நான் திருச்செந்தூரில் தவறு நடந்து வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். வேலூர் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான். அவங்க வாடகை பற்று கேட்குறாங்க. வாடகை நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கீங்க, என்ன அடிப்படையில் நீங்கள் குடியிருக்கீங்க, ஏதாவது ஒரு பேப்பர் இருக்கணும். இப்போ திருச்செந்தூரில் ஒரு டாக்குமெண்ட் காமிச்சாரா இல்லையா? அதை வந்து கலெக்டர் கூப்பிட்டு கேட்டினாரு, ரெட்டிஃபிகேஷன் கொடுத்தாரு, உடனே நடந்துச்சு. யாரும் அது மாத கணக்கில் வருஷ கணக்கில் நிற்கலை. திருச்செந்துறை மேட்டர் கிட்டத்தட்ட 6 months முடிஞ்சு போச்சு. சுப்ரீம் போய் வருஷ கணக்கில் நிற்கலை. சட்டம் தன் கடமையை செய்தது, மேட்டு சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தான் புதகரம் ஆக்கிட்டு இருக்கீங்களா ஒழிஞ்சு, பார்லிமெண்ட் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. ஏன் நாகப்பட்டினத்தில் காணா போன மரதலிங்கத்தை கொண்டு போய் பார்லிமெண்ட் கொண்டு போய் பேசுங்களேன். மரதலிங்கம் காணா போயிருக்குதே, கோமதலிங்கம் காணா போய் பேசுங்களேன், பேச மாட்டீங்களே. எப்படி? உங்களுக்கு இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வேலூரில் அது பார்க்குறோம். நம்ம வந்து கும்பமேளா நடந்த அந்த திரிவேணி சங்கமம் இடம் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னதாக முதல்வர் யோகி ஆதித்யநாத்தே சொல்கிறத பார்க்குறோம். அங்கே அன்டில்லால அம்பானியோட வீடு, அந்த நிலம் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறத பார்க்குறோம். இது மாதிரி அம்பானியுடைய வீடு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான். அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டாரோ லீஸுக்கு எடுத்தாரோன்னு சொல்லி இன்னைக்கல்ல, இந்த மேட்டர் 10 வருஷமாக வந்து கொண்டிருக்கிறது. அம்பானி வீடு கட்டி விட்டதனால் அவரை காப்பாற்றுவதற்காக நான் பாஜக செயல்படுகிறேன்னு சொன்னால் எப்படி நியாயமாக ஏற்றுக்க முடியும்? அம்பானி வீடு உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிங்க. அம்பானி வீடு வக்ஃப் சொத்து என்று எல்லோரும் சொல்கிறார்கள், பத்திரிகைகள் சொல்கிறது, எத்தனையோ புலனாய்வு நடந்திருக்கிறது, நான் முறையாக அதை டாக்குமெண்ட் போட்டிருக்கேன்னு அம்பானி சொல்கிறேன். அம்பானி மறுக்கலை. நான் அம்பானியை பாதுகாப்பேன், அதானியை பாதுகாப்பேன்னு சொன்னால் அப்போ அந்த அரசாங்கம் எனக்கு எதுக்கு?
ஓகே, இப்போ நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். கேளுங்க. 2013 வக்பு ப்ராப்பர்ட்டியில் 18 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்தது அப்படின்னா அது அடுத்த இந்த 10 வருஷத்துல மட்டும் 21 லட்சம் நிலமா மாறி இருக்கு. எப்படி 21 லட்சம் ஏக்கர் நிலம் 18 to 21 10 வருஷத்துல எப்படி இவ்வளவு உயரும்? கரெக்டான கேள்வி. என் வீட்டில் ப்ரொபோர்ஷனேட் இருக்கணும்ல சார்? சிம்பிள். ப்ரொபோர்ஷனில் ஒன்றும் தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். இதுலேயே முதல்ல வந்து வக்கூஃபுக்கு இந்தியாவில் 3வது இடம், அதிகப்படியான சொத்து உள்ள நிறுவனங்களில் 3வது இடம் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. குற்றச்சாட்டு இல்ல, ஜஸ்ட் அ ஃபேக்ட். அது யாரோ இட்ஸ் குற்றச்சாட்டு. நாட் அ ஃபேக்ட். ஓகே, இது ஒரு திரிபுவாதம். சும்மா இருக்கும்போது முஸ்லீம்களுக்குள்ள சொத்து இருக்குன்னு சொன்னால் இருக்கிறவனுக்கு பராம வரும், வைத்தறிச்சல் வரும், அல்லது விரோத போக்கு வரும், எப்படா வச்சிருக்கான்னு வரும். நான் கேட்குறேன், முஸ்லீம்கள் தான் பாயிண்ட். எல்லா இஸ்லாமியர்களும் வைக்கல, ஒரு சிலர் தான் வச்சிருக்காங்க. எல்லாரும் வைக்கிறாங்க. முஸ்லீம்கள் இப்ப எனக்கு வக்பு சொத்து அப்படின்றது ஒரு சில இஸ்லாமியர்களால் அனுபவிக்கப்படுகிறது, பெரும்பான்மை இஸ்லாமியர்களால் அனுபவிக்கப்படல. தப்பு. வக்கூஃப்ல 2 மாதிரியான வக்கூஃப் இருக்கு. ஒன்று வக்கூஃப் வந்து பொது வக்கூஃப், பள்ளிவாச, ஹாஸ்பிட்டலு, காலேஜ், இது பொது வக்கூஃப். இன்னொன்று வக்கூஃப் அவுலாதுன்னு சொல்லக்கூடிய குடும்ப சம்பந்தமான வக்கூஃப். 2 வக்கூஃப் இருக்குது. குடும்ப சம்பந்தமான வக்கூஃபை வந்து அவங்க வாரிசு தான் வைக்க முடியும், நீங்களோ நானோ வைக்க முடியாது. ஈவன் கவர்மெண்ட்டே நினைச்சாலும் அல்லது வக்கூஃப் வாரியமே நினைச்சாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ட்ரஸ்டி தப்பு பண்ணால் அந்த குடும்பத்தை இன்னும் டெஸ்ட்டே போட முடியும், ஒழிஞ்சு வெளியிலேருந்து ஒருத்தர போட முடியாது. அது தனி. இது பாதிக்கு மேற்பட்ட சொத்து அப்படி தான் இருக்குது. பாக்கி பாதிக்கு குறைச்சலான சொத்து பொது வக்குஃபாக இருக்குது. பொது வக்குஃபு மக்களுக்கு, பள்ளிவாசலுக்கு, தர்மஸ்தாபனங்களுக்கு. இப்போ மதுரையில் வந்து வக்குபடு கல்லூரின்னு இருக்குது. இதில் மெஜாரிட்டி இந்துக்கள் தான் படிக்கிறாங்க. வாத்தியார்கள் அங்கே உள்ள ப்ரொஃபஸர்கள் இந்துக்கள் தான். ஏதோ முஸ்லீம் நிறுவனத்துக்காக எல்லாருமே வந்து முஸ்லீம் வாத்தியாராக படிக்கலை. அதெல்லாம் மட்டும் கல்லூரி போய் பாருங்கள். முஸ்லீம்கள் ஒய்எஸ் மணியம் முன்னால் அமைச்சர் ஒய்எஸ் மணி அங்கே தான் படித்தார் இருக்குது. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இது தொடுக்க நடக்குது. நான் கேட்குறேன், 3வது அதிக சொத்துள்ள நிறுவனம்னு சொன்னால் ஹிந்துக்கு இந்தியா அளவில் என்டர்மெண்ட் இருக்கா? அறநிலைத்துறை இந்தியா அளவில் இருக்கா? இல்லை. ஒரு இடத்துல இருக்கு. அது மொத்தமா இந்தியாவில் இருக்கா? இல்ல. அப்ப இந்தியா முஸ்லீம் இந்துக்களுக்கு சொத்தை வந்து நீங்க கால்குலேட் பண்ணல. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கா? எங்கேயுமே இல்லை. கிறிஸ்துவருக்கு கால்குலேட் பண்ணாம உங்களுக்கு பிடிக்காத முஸ்லீம்களை மட்டும் கால்குலேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இவ்வளவு சொத்து 11 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குன்னு சொல்றீங்கல்ல. 18 லட்சம் ஏக்கராக இருந்தது. 18 லட்சம் அடுத்து வர 10 வருஷத்துல வருது. அடுத்து வர 18 லட்சம் கோடியாக 11,50,000 கோடிக்கு சொத்து. அந்த திருத்தத்துக்கு அப்புறம் எது அந்த 2013 வக்பு திருத்தத்துக்கு அப்புறம் ஓகே 11 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குது. இருந்துட்டு போட்டுமே. ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா? எப்படி வந்து பாயிண்ட் நான் அடுத்து வர்றேன். பத்மலா நீங்க எப்படி கால்குலேட் பண்ணீங்க? முதல்ல ஒப்பீடு. 3வது சொத்து நிறுவனம் இந்த நீங்க வந்து வரலாற்றை கால்குலேட் பண்ணுங்க. இது எத்தனாவது வரும் பார்ப்போம். நான் கேட்கட்டா, பத்மநாப சுவாமி கோயிலில், அருள்மிகு பத்மநாப சுவாமி கோயிலுக்கு இப்போ சமீபத்தில் 8 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து கோர்க்கு போகும்போது 9 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குதுன்னு பேப்பர், எல்லா பேப்பரும் போட்டீங்க, நீங்களும் சொன்னீங்க, தந்தி டிவியும் அப்போ சொன்னிச்சு 9 லட்சம் கோடி. ஒரு கோயிலுக்கு 9 லட்சம் கோடி. மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் ஒரு தமிழ் வளர்த்த ஒரு ஆதீனம், அற்புதமான ஆதீனம், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆதீனம். அவருக்கு சொத்து இருக்கக்கூடாது சொல்ல 35,000 ஏக்கருக்கு சொத்து இருக்குது. இங்கே ஒரு கோயிலுக்கும் ஒரு ஆதீனத்துக்குமே இவ்வளோ சொத்துன்னு சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் 11 லட்சம் சொத்துங்கிறது சொற்பம் தானே சார்? ஓகே, அடுத்த கேள்வி வர்றேன். 12 லட்சம் ஏக்கர் இப்படி உயர்ந்தது தான் கேட்குறேன். 2013 நீங்கள் வந்து ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிற கதையில் சிறப்பாக கொண்டு வந்து இவ்வளோ லட்சம் மக்கள்கிட்ட 3வது சொத்து. எப்படி 3வது சொத்து வர முடியும்? முதல் இந்து அறநிலைத்துறைக்கு சேர்ந்த இந்தியா ஃபுல்லோட சொத்தை கால்குலேட் பண்ணுங்க, கிறிஸ்துவர்களுக்கு கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு 3வது வச்சா 4வது வச்சா சொல்லலாம். இந்த வக்பு சொத்து அப்படின்றது வக்பு சொத்து மட்டும்தான். இதை தவிர இஸ்லாமிய பெரியவர்கள் தனியாக அவங்க வச்சிருக்காங்க. அந்த சொத்துலாம் நம்ம சேர்க்க முடியாது சார். வக்ஃப் சொத்துனா பிரைவேட் ட்ரஸ்ட் போட்ட சொத்து நீங்கள் வக்ஃப் சொத்தில் எடுக்க முடியாது. இஸ்லாமிய பெரியவர்கள்லாம் வச்சிடல, அது ட்ரஸ்ட். எஸ், அதுதான் சொல்றேன். அது தனி, வக்பு தனி, வக்ஃப் தனி. அது மட்டும் இப்போ வந்து என் வீட்ல சார் நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் வந்து சொத்து எப்படி அதிக சொத்து இருக்குது குற்றம்னு நான் சொல்லல. நீங்க சொல்லாம தான் சொல்றீங்களா மக்களுக்கு? நீங்க நானா சொல்ற ஓட்டப்பந்தயம் வைக்காம இவர் 3-2 நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் வந்து நீங்க அறநிலைத்துறை என்னங்க, அறநிலைத்துறை என்னங்க, சொத்தை கால்குலேட் பண்ணுங்க, இந்தியா ஃபுல்லா என்டர்மெண்ட்டை கொண்டு வாங்க, அறநிலைத்துறையில் எவ்வளவு ஊழல் இருக்குன்னு தெரிய வரும். ஊழல் இருக்குன்னு தெரியும் சார். நான் சொல்றது 2013 வரை 18 லட்சம் ஏக்கராக இருந்த விஷயம். இது அப்படியே 21 லட்சம். அதாவதுங்க இப்ப எப்படின்னா அந்த திருத்தம்லாம் கிடையவே கிடையாது. இப்ப என் வீட்டுல என் முன்னோர்கள் படிக்கல, பத்திரங்கள் அங்கங்க கிடக்குது. இப்போதான் படிக்க ஆரம்பிக்கிறான், அங்கங்கே பத்திரத்தை கண்டுபிடிக்கிறான், உளவுத்துறையில் உள்ள டீட்டெயிலை கண்டுபிடிக்கிறான். இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ் வந்துருச்சு, எங்கே பார்த்தாலும் வந்து கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வந்துருச்சு. அப்போ இந்த இடம் அந்த இடம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அரசே கொடுக்குது. ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அரசு கிளாசிஃபிகேஷன் பார்க்குறாங்க, பழைய பத்திரத்தில் இது வக்குப்பட நம்ம தெரியுது, வாரிசுக்குன்னு தெரியப்படுத்துகிறாங்க. இப்படி வந்து உங்களுக்கு இப்போ வந்து எல்லாம் பதிவு செய்யக்கூடிய காலத்தில் இது வெளிவரத்தான் செய்யும். ஒரு காலத்துக்கு வந்து ஒரு காலத்தில் எல்லாம் முற்று பெறும். அதுக்கு மேலே யாரும் செய்ய முடியாது. அது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, இந்த சொத்து இவங்களுக்கு சொந்தம், சொந்தத்தை அரசுக்கு சொந்தம்,
அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட தான் இது என்ன போட் கிளப் ஏதோ ஒரு மத நிறுவனத்துக்கு சொந்தமாக ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்குது. இப்போ தான் வெளியாகிட்டு இருக்கு. இதெல்லாம் புதுசு புதுசாக வரத்தான் செய்யும். கோயில்களில் இன்னும் எத்தனையோ பத்மா கோயிலில் உள்ள சொத்துக்கள் இருக்குதுன்னு யார் சுரங்கத்தை திறந்து பார்த்தா? பத்மாவதி கோயில் சுரங்கம் வந்து மூடப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ தான் திறந்து இருக்கீங்க. இப்போ தான் 9 லட்சம் கோடி வெளியே வந்திருக்கு. இன்னும் வெளியே திறந்தா தான் அது 9 லட்சம் கோடியா 15 லட்சம் கோடி தெரிய வரும். அதுக்காக நீ போன மாதம் இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி 9 லட்சம் கோடின்னு சொன்னீங்க, இப்போ எப்படி வந்தீங்கன்னு கேட்க முடியுமா? திறக்க வேண்டியது நிறையா இருக்குது. அங்கே திறந்து எவ்வளோ பத்திரம் இருக்குதோ, எந்தெந்த சொத்துக்கு கல்வெட்டு இருக்குதோ, எந்தெந்த சொத்துக்கு பத்திரம் இது பண்ணலாம் அந்த செம்பு பத்திரம் இருக்குதோ. அப்போ கண்ணி சமீபத்தில் உள்ள எத்தனையோ கோயில்கள் வந்து கல்வெட்டை கண்டுபிடிச்சோம், தாமிர பத்திரத்தை கண்டுபிடிச்சோம், வெள்ளக்காரங்க கொடுத்த பட்டாயத்தை கண்டுபிடிச்சோம். நாங்கள் நாகூர் தர்காவுக்கு பிரதாப் சிங்குங்கிற மன்னர் 7000 ஏக்கர் கொடுத்தாரு. எவ்வளோ? 7000 ஏக்கர். 7000 ஏக்கர் வேறு நிலமாக கொடுக்கல, ஊரே கொடுத்துட்டார். இப்போ பிராகிராமம், வாலி வாய்க்கால் இப்படின்னு சொல்லி ஒரு 8-9 கிராமங்களை ஊரை அடித்து அப்படியே கொடுத்துட்டாரு. கொடுத்தது யார்? மன்னர். அந்த இடத்துல கோயில் இருக்குது. அந்த இடத்துல கோயில் இருக்குது. கோயிலோடய கொடுத்துட்டாரு. இது யார்கிட்ட போய் கேட்கணும்? அந்த மன்னர்கிட்ட தான் கேட்கணும். கொடுத்தது யார்? மன்னர். பிரிட்டிஷ் ஆட்சி வருது, அதுக்கு அவன் பத்திரம் போட்டு கொடுக்குறான். நான் அந்த ஃபோன்லேயே வச்சுருக்கேன் அந்த பத்திரங்கள்லாம், காப்பி வச்சுருக்கேன். பிரிட்டிஷ் ஆட்சி வருது, இந்த 1000 வேலி 7000 ஏக்கருக்கும் அவன் பட்டயம் போட்டு பத்திரம் போட்டு கொடுக்குறான். அதில் அந்த பத்திரம் போட்ட இடத்துல கோயில் இப்பவும் இருக்குது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்ச பிறகு இந்தியா சுதந்திரம் அடையுது. அந்த இடங்களை பரிபாலனம் பண்ணணும். இவங்களால் நாகூர் தர்காவை பரிபாலனை பண்ண முடியலை. அப்போ அரசு சொல்லுறது, உன்னால் பரிபாலனை பண்ண முடியல, நான் எடுத்துக்கிறோம், உனக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு வருஷம் உனக்கு அதுக்குள்ளே பகடியை கொடுத்துட்றோம், வருஷம் வாடகை மாதிரி நான் கொடுத்துட்றோன்னு சொல்லி அந்த அரசு எடுத்து அதை மக்களுக்கு கொடுத்துட்டு இன்னை வரைக்கும் தர்காவுக்கு, நாகூர் தர்காவுக்கு பணம் கொடுத்துட்ருக்குது. ஒரு கால் அந்த 7000 ஏக்கரும் நாகூர் தர்காவிட்டே இருந்திருந்தால் அங்கே இருக்கிற 10 கோயில் 15 கோயில் நாகூர் தர்கா கோயில் எப்போ வருதுன்னு கேட்டால் அதில் பிரதாப் சிங்கில் போய் கேட்கணும். அப்போ கொடுத்தாரு. இப்போ பிரதாப் சிங் கொடுக்கணும்னா ஒரு முஸ்லீமாக வரணும். இப்போ என்ன சட்டம் போடுறீங்க? ஒருத்தர் வக்குவுக்கு சொத்து கொடுக்குறேன்டா, அவர் இஸ்லாமாக மாறி இஸ்லாத்துக்கு மாறி நம்பிக்கை ஏற்பட்டப்பட தான் கொடுக்கணும். சார், நான் சம்பாதிச்ச பணம் நான் தெருவில் தூக்கி போடுவேன், உண்டியலில் போடுவேன், நாகூர் தர்காவில் போடுவேன், திருப்பதியில் போடுவேன், வேளாங்கண்ணியில் போடுவேன். ஏன் இஷ்டம்? நீ இப்படி இருந்தால் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு யார்? அரசுக்கு என்ன ரைட் இருக்குது? முடியுமா? ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் தனி மனித உரிமையை சொல்கிறது. நீங்கள் ஒரு ஆர்டிக்கலில் மீறல. முஸ்லீம் அல்லாதவர்கள் சொத்து கொடுக்கக்கூடாது என்பதன் மூலமாக நாகூர் தர்கா கொடுத்தது யார்? இன்னைய வரைக்கும் செட்டிப்பழக்கில் தான் கொடி போகுது. நாகூர் தர்கா மட்டுமா? எத்தனை கோயில்களுக்கு முஸ்லீம்கள் கொடுத்துருக்கிறார்கள். சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், இதுக்கு பழனி கோயிலுக்கு அது நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து தங்கத்தாலான கிரீடத்தை செஞ்சு கொடுத்தாரு. அப்போ நாளைக்கு அந்த முஸ்லீம் வந்து இந்து நம்பி தான் கொடுக்கணும்னு வர முடியுமா? ஒரு கேள்வி கேட்கட்டா? பழனி திருக்கோயில், அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயில், அது வேற என்ன, திருப்பதி, இங்கெல்லாம் ஒரு போர்டு இருக்குது, உச்சிப்பிள்ளையார் கோயில் திருச்சி, இந்து அல்லாதவர்கள் உள்ளே நுழையக்கூடாது. ஒரு சில செலக்டிவ் கோவில்ஸில், எல்லா கோயிலும் இல்லை, மெஜாரிட்டியான கோயில் இருக்குது. கேட்டால் அது ஆகம கோயில். அது ஆகம கோயிலா எனக்கு தெரியாது. ஆகம விதி ஒன்று சொல்லணும். சரி, ஓகே. கோயிலுக்கு உள்ளேயே முஸ்லீம் வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, கோயிலுக்கு உள்ளேயே கிறிஸ்டின் வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, கோயிலுக்குள்ளேயே பெண்கள் வர முடியாதுன்னு சொல்லும் பொழுது, கோயிலுக்குள்ளேயே மற்ற சாதிக்காரன் வர முடியாதுன்னு சொல்லும்போது, நீங்கள் முஸ்லீம் நிறுவனத்தில் நிர்வாகத்துக்கு வர முடியுமா? சார், உள்ள வேடிக்கை பார்க்க வருவேன், அல்லது எப்படி இருக்கு பார்க்கலாம், நான் இங்கேருந்து அங்கே மாற முடியுமா, நல்லா இருக்கான்னு பார்க்க வருவேன், நம்பிக்கை கொள்ள வருவேன். நம்பிக்கை இல்லாமல் வர்றது வேற, நம்பிக்கை கொள்ள வருவேன். எந்த பழனி கோவிலும் எந்த திருப்பதி கோவிலும் எந்த இஸ்லாமியோட சொத்தையும் எடுக்கிறது இல்லை. இஸ்லாமிய மசூதிகளும் எடுக்கிறது இல்ல. சார், எத்தனையோ கோயில்ல பள்ளிவாசடமா கோயிலடமா எத்தனையோ தகராறுகள் இருக்கத்தான் செய்யுது. ஏகப்பட்ட தகராறு இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்ப முஸ்லிம்களுக்கு 2 பேர் போற மாதிரி இந்து அறநிலைத்துறை, இந்துக்கு போர்டே கிடையாது போடுறதுக்கு தப்பிச்சிட்டீங்க நீங்க. கிறிஸ்டின்ஸுக்கு கிடையாது, மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அறநிலைத்துறையிட்ட. நல்லா இருக்குது, பாதுகாப்பா இருக்கீங்க. கணக்கு கொள்ள முடியல. இல்ல உத்தரப்பிரதேச சொத்து எங்க இருக்கு கண்டுபிடிக்க முடியுமா? இன்னைக்கு உங்களால சொல்ல முடியும். நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமா கோயிலுக்கு எத்தனை ஏக்கர் சொத்து, நாகப்பட்டினம் நாகதராம சுவாமி கோயிலுக்கு எத்தனை ஏக்கர் சொத்து, கும்பகோணத்தில் வந்து எதுக்குன்னே தெரியாம 8% ஆடிட்டிங் ஃபீ கட்டிட்டு இருக்கு. சார், என்ன கட்டினாலும் சொத்து பாதுகாப்பு தெரியுது. சொத்து பாதுகாப்பு தெரியுது. கனகசபை சிதம்பரத்தில் வந்து பெண்களை விட மாட்டாங்கிறீங்க, பெண்களை விட்டு தான் சட்டம் போடனாக்கா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? என்ன சார், ஈர பேனாக்கி எல்லாத்தையும் மறைக்கிறது. அது அவங்க பேர் என்ன, சியா முஸ்லீம் கிடையாது,
தமிழ்நாட்டில் 45 வருஷமாக கிட்டத்தட்ட 9 போர்டு கான்ஸ்டியூட் ஆகிருக்கு, 9-10 தரம் கான்ஸ்டியூட் ஆகி போர்டு. இப்போ 9 போர்டுலையும் சியா முஸ்லீம் மெம்பராக இருக்கிறாங்க. எனவே இவங்க தான் கொண்டாந்து உட்கார வச்ச மாதிரி சியாவை பட வேண்டும். பெண்கள் இது நாடு முழுக்கான சட்டம். தமிழ்நாட்டுல போர்டு வேற மாதிரி இருந்திருக்குன்றது அப்படிலாம் கிடையாது சார். எப்படி இருக்குன்னு ஊபியில 2 பேர் இருக்கிறாங்க தொடர்ச்சியா. ஏன்னா தமிழ்நாட்டை விட ஊபியில வந்து இது சியா முஸ்லிம்ஸ் அதிகம். அவங்க தனியா ஒரு போர்டு இருக்குது. அவங்களுக்கு பாபி மஸ்ஜிதில் வழக்கில் அவங்க சேர்ந்துருக்காங்க தனியா. சன்னி வக்குப் போர்டு, சுன்னத் ஜமாத் சியா போர்டுன்னு 2 போர்டு சேர்ந்துருக்கு. அந்த வழக்கிலேயே சேர்ந்துருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஏன் இல்லை? சரி, பெண்கள் கொண்டு வரணும். 2013 திருத்தத்திலே பெண்கள் வரலான்னு இருக்குது. நம்ம பாண்டே அவர்கள் வந்து சானவாசோட ஒரு பேட்டி காணும்போது அதுக்கு ஒருத்தர் பதில் போட்டிருக்கிறார். 2013 பெண்கள் வரலான்னு இருக்கு. 2013 என்ன 2001 பத்ர் சையது சேர்மனாக இருந்திருக்கிறார். பத்ர் சையது என்ற பெண்மணி எஸ்ஐடி காலேஜில் கரஸ்பாண்டாக இருந்தம்மா. அது வந்து சேர்மனாகவே சட்டமே 2013 கொண்டு வரப்பட்டது. 2001 சேர்மனாகவே இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அப்துல் சமதோட மக ஃபாத்திமா மெம்பராக இருக்கிறாங்க. 2013 அந்த விதி இருக்குது. நாங்கள் கொண்டு வந்து தமிழ்நாடு பண்ணதை நாடு முழுக்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன சார்? தமிழ்நாடு பண்ணல சார். 2013 திருத்தம் காங்கிரஸ் திருத்தம் கொண்டு வந்தது. அதான் சார், அது இருக்குது. அது நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றாங்க. தமிழ்நாட்டில் இல்லை, அது வந்து இந்திய சென்ட்ரல் வகுப்பு போர்டு லாக்ல தான் இருக்குது. அது ஓகே, அதான் நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்றது இருக்குது. தமிழ்நாட்டு தான் நடைமுறையில் இருக்கு. மித்த இடத்துல அப்படி என்ன சொல்லணும்? சட்டத்தை செயல்படுத்துகிறேன்னு சொல்லணும். சட்டத்தை புதுசா கொண்டு வரேன்னு சொல்லக்கூடாது. புதுசா கொண்டு வரேன்னு சொன்னா அது இல்லைன்னு அர்த்தம். செயல்படுத்துகிறேன்னு சொன்னா மேண்டேட்டரின்றதுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. ஆப்ஷனல்ங்கிறது மேண்டேட்டரி இல்லை. நீ நடைமுறைப்படுத்துங்க. ரொம்ப இல்லாத மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. மேண்டேட்டரின்றது தானே கொண்டுறாங்க. சரி, மேண்டேட்டரி கொண்டு வாங்க. அது சொல்லணும்ல, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறதை கட்டாயமாக கொண்டு வருகிறேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுக்கு அவங்க சொல்றாங்கன்றப்போ நீங்க இங்க தமிழ்நாட்டில் பண்ணிட்டு நல்லது அங்க பண்ணல இல்ல. மாலை கட்டும்போது வெறுமனையா ஒரு மல்லிகைப்பூலையே மாலை கட்டினா வெறும் வெள்ளையாத்தான் தெரியும், அவ்வளோ அழகு இருக்காது. அதை அழகுபடுத்த வாசம் வரும். மல்லிகை அழகுபடுத்த வேண்டும்னா கொஞ்சம் கனகாம்பரம், மஞ்சப்பூ, அது இது சாமந்திலாம் வச்சு அழகுபடுத்துவோம். அதே மாதிரி இதில் 10 விஷத்தை உள்ளே வச்சுவிட்டு அந்த விஷத்தை மறைப்பதற்காக பாஜக ஒரு பொண்ணை வைக்கிறேன், நீங்கள் தான் மல்லிப்பூ, ஒரு பூ வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தான் மல்லிப்பூ, அதைத்தான் சொல்கிறேன் நான். அதாவது கொய்யாரம் கொண்டையில தாளம்பூவாம் அது உள்ளே இருப்பது இரும்பனான்னு ஒரு பாட்டே இருக்குது. மல்லிப்பூ ரோஜாவும் கனகாம்பரமும் செய்யும்போது அழகு கூடும், அழகு கூடும். அது உள்ளுக்குள்ள விஷத்து கூட. இதை வந்து மறைச்சு பசுந்தோல் போத்திய புலியாக நாங்க இப்படி கொண்டு வரோம். எப்படி சார் முடியும்? அடிப்படையை ஆட்டிட்டீங்கல்ல. தமிழ்நாடு, இந்தியா வந்து ஒரு பரந்த மனப்பான்மை கொண்ட இந்து பெருமக்களை அதிகமாக கொண்ட நாடு தமிழ்நாடு. இப்போ அது வந்து இந்திய அளவில் வந்து அந்த பண்பு இருக்குது. தமிழ்நாட்டில் கேரளாவில் சவுத் இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது முஸ்லீம்கள் பிரிவுகள். இப்போ நாகூர் தர்காவை போய் நான் வந்து கபர் கும்பிட்றது கூடாது, நான் நாகூர் தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன்டா, வேணா வெளியேன்னு சொல்லலாம், தர்கா உள்ளன்னு சொன்னேன்டா, என்னை முதலில் அடிப்பவர்கள் இந்துக்களாகத்தான் இருப்பார்கள். நாகூர் தர்காவை நான் தாக்கி பேசினா என்னை முதலில் தாக்குபவர்கள் யாராக இருப்பார்கள்? இந்துக்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அங்கே இந்துக்கள் பக்தராக இருந்திருக்கின்றார்கள். தேசிய கவி நாயகம்பிள்ளை என்ன சொல்கிறாரு? தேசிய ஒற்றுமையை பார்ப்பதற்கு, தமிழ்நாட்டு ஒற்றுமையை அல்ல, தேசிய ஒற்றுமையை பார்ப்பதற்கு நாகூர் தர்காவுக்கு செல்லுங்கள் சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு பக்தியும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இப்படி ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இப்போ நாகூர் தர்காவுக்கு உங்கள் அப்பா பக்தராக இருக்கலாம், வந்து உண்டியலில் போடுறாரு. அவர் வந்து நீ வந்து முஸ்லீமாக போய் 5 வருஷம் நம்பி தான் போடணுன்னாக்கா இதுதான் கான்ஸ்டியூஷனா? இதுதான் அடிப்படை உரிமையா? என்ன அநியாயம் இது? நான் போகிறேன், என் சகோதரன் வந்து ஒரு கோயில் வச்சு நடத்திட்டு இருக்கிறான், நண்பா நான் கோயில் நடத்துகிறேன்பா, எனக்கு பணம் இல்லைடா, அந்த மாதிரி இருக்குது, தர்மம் பண்ணணும், சோறாக்கி போடணும், உன் டவுன் நிலத்தில் ஒரு 4 இடத்துல இருக்குன்னாக்கா நீ நிஜாமுதீன் நாளைக்கு ஹிந்துவா மாறி தான் நீ அதுக்கு நிலம் கொடுப்பேன்னு சொல்லுவியா? சொல்ல முடியுமா? சொன்ன பைத்தியகாரத்தனம் அல்ல, இந்தியாவை சிதைக்கின்ற மோசமான தனம் என்று நான் சொல்கிறேன். இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை, தேசிய ஒருமைப்பாட்டை, மத ஒற்றுமையை, மக்களுடைய ஒற்றுமையை குலைக்கின்ற அரசாக பாஜக இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறது. ஓகே, மிக மோசம். இதில் நீங்கள் சொல்யூஷன், நான் லாஸ்ட் கொஸ்டினை கேட்குறது, இந்த திருச்செந்துறை போன்றோ இந்த வேலூர் போன்றோ இது போன்ற கான்ட்ரவர்சி வராமல் இருக்க இந்த அமெண்ட்மெண்ட்டில் சில தளர்வுகள், சில விஷயம் செய்யணும்னா என்ன சொல்லுவீங்க? கரெக்டான கேள்வி. மிட்வே, நான் அது உடனே இதை ஸ்கிராப் பண்ணதும் இல்லாமல் பழசும் இல்லாமல் மிட்வே இது போன்ற முறைகேடு புகார்கள் எதுவும் வரக்கூடாது. உன்ன சொல்யூஷன் இது நேரடியாக அரசே கேட்கும் அப்படின்னா சைனா வந்து
பாகிஸ்தான் வந்து கார்கில்ல உள்ளே வந்துச்சு. நம்ம இராணுவங்கள் 6 மாதமாக பார்க்காம விட்டாங்க இல்லையா? பார்க்காம விட்டுட்டு கடைசியில் போய் சண்டை போட்டு கார்கில் போர் வெற்றி, யாரோட போர் வெட்ட சொல்ல, கார்கில் போர் வெற்றி நம்மளும் இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி 2019 காஷ்மீரில் 2400 இராணுவத்தை வீரர்களை கொண்டு வரும்போது அநியாயமாக பலி கொடுத்தோம். நம்ம உளவுத்துறை தோற்று போச்சு. ஏன்னா அவங்க அடிக்கிறதுக்கு பயன்படுத்தின வெடிமருந்துகள் கிட்டத்தட்ட இந்திய பத்திரிகையில் வந்து 25 டன் 2.5 டன் 3 டன் அளவுக்கு வெடிமருந்துகள் பயன்படுத்தினா பேப்பரில் வந்துச்சு. புல்வாமா தாக்குதல் சொல்கிறீங்க? புல்வாமா தாக்குதல். இப்போ உளவுத்துறை தோற்று போச்சு, கலைச்சிருவோம். மிலிட்ரி வந்து கேப் விட்டு 6 மாதம் உள்ளே வந்துட்டான் இதில் கார்கில்ல, கலைச்சிருவோமா சார்? தப்பு எங்கே இருக்கு கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணணும். வக்குப்போட தப்பு இருக்கா? க்யூர் கேட்குறேன். க்யூர் வக்குப்போட தப்பு இருக்கா? ஆக்ஷன் எடுங்க. வக்குப்போட சொத்துக்களை வரிசைப்படுத்துங்க. இத்தனை மாதத்துக்குள்ளே வக்குப்போர்டு வந்து சர்வே துறையும் வருவாய்த்துறையும் வக்குப்போடால் செய்ய முடியாது. செய்கிறதுக்கான அதிகாரமும் ஆற்றலோ வக்குப்போர்டு கிடையாது. அறநிலைத்துறையும் கிடையாது. வருவாய்த்துறையும் பத்திரப்பதிவுத்துறையும் சர்வே டிபார்ட்மெண்ட் இணைஞ்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணி எது எது வக்குப்புக்கு சொந்தம் இல்லை, எது எது அறநிலைத்துறை சொந்தம் இல்லை, எது எது பெறலாம் கிறிஸ்துவர்களுக்கு சொந்தம் அல்லது மற்ற மதத்துக்காரர்களுக்கு சொந்தங்கிறது தனியாருக்கு சொந்தங்கிறது வகைப்படுத்துங்க. வகைப்படுத்தி ரீகிளாசிஃபிகேஷன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. 2003 நடந்துச்சு, இப்போ 2015 நடந்துக்கிட்டே இருக்குது. வகைப்படுத்தி வச்சு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையெல்லாம் போகிறதில்லை. இது ஒரு சொத்தை உரிமையாளருக்கு சொல்லக்கூடிய பொறுப்பு, உரிமையாளர் அடையாளம் காட்டக்கூடிய பொறுப்பு வருவாய்த்துறைக்கு மட்டும்தான் இருக்கிறது. சர்வே டிபார்ட்மெண்ட் டேரக்ட் டைப் அடையாளம் காட்டாது. சர்வே டிபார்ட்மெண்ட்டு பத்திரப்பதிவுத்துறை சேர்ந்து வருவாய்த்துறை மூலமாகத்தான் அதை செய்ய முடியும். வருவாய்த்துறை நேரடியான கவர்மெண்ட்டுடைய பாடி. அவங்க செய்யணும். ஒரு பாயிண்ட் இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமாம் சார், ட்ரிபியூனலில் வந்து இத்தனை மாதத்துக்குள்ளே வழக்கு முடிங்க, கொண்டு வாங்க. அறநிலைத்துறையில் இத்தனை மாதத்துக்குள்ளே வழக்கு முடிங்க, கொண்டு வாங்க. அறநிலைத்துறையில் 12 வருஷத்தில் 18 வருஷம் வழக்கு நான் காட்டுறேன். வக்குப் போர்டில் 15 வருஷம் வழக்கையும் நான் காட்டுறேன். மாற்றுங்க. வக்குப் போர்டை செயல்படுத்துகிற சிஓ யார்? வக்குப் போர்டு மெம்பரா அரசு பிரதிநிதியா? வக்குப் போர்டில் செயல்படுத்துகிற சிஓ. நீ என்ன வேணாலும் போர்டு மெம்பர் சொல்லலாம், செயல்படுத்துகிறவர் யார்? சிஓ தான் முடியும் இல்லையா? அவர் யார்? அவர் பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாதவா தான் இருக்கிறார். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரொட்டேஷனில் வரும், அது நாங்கள் ஒன்றும் குறை சொல்லலை. செயல்படுத்துகிற அதிகாரி யார்? கவர்மெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே, அவர் தானே செயல்படுத்துறாரு. அப்போ தப்பு யார்கிட்ட இருக்குது? போர்ட்ட இருக்குதா சிஓட்ட இருக்குதா? போர்டு அத்தனை பேர் தீர்மானம் போட்டாலும் இவர் செயல்படுத்தலாம் முடியுமா? கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது சார்? ஸோ உங்களுக்கு வக்குப் போர்டு அமைச்சர் யார்? முஸ்லீம் அமைச்சர் வந்திருக்கிறாங்க, ஹிந்து அமைச்சர் வந்திருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்லாம் இந்து அமைச்சர் கூடாதுன்னு சொன்னாங்களா? சிஓ கூடாதுன்னு சொன்னாங்களா? வக்குப் போர்டு செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் 3 பேர், வக்குப் போர்டு செக்ரட்டரி, வக்குப் போர்டு சிஇஓ, வக்குப் போர்டு அமைச்சர் 3 பேருமே முஸ்லீம் அல்லாதவங்களா ஹிந்துவா இருந்திருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம் கிளைம் பண்ணாங்களா? கவர்மெண்ட் பிரதிநிதிகள் மாறி தான் வருவாங்க. ஏற்றுக்கொண்டோம். அதை செய்யுங்க. ஓகே, அதை விட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன்னா வக்குப் போர்டு பாதுகாக்கிறேங்கிறீங்க. வக்குப் போர்டு சொத்தை பாலாதீனம் பண்ண ஆக்கிரமமாக அறிவிப்பு பண்ணவங்களுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை இருக்குது. இன்றைக்கி அதை எடுத்துட்டீங்க. இதுதான் பாதுகாக்கிற லட்சணமா? ஏன் ஒரு சொத்தை ஆட்டையை போட்டால் அவனை அடித்து பிடிக்கிறத விட்டுவிட்டு அவனை பாதுகாத்து அவனுக்கே 12 வருஷம் அனுபவத்தை வச்சு சொத்தை பச்சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னாக்கா இது பாதுகாப்பதா லூட்டி அடிப்பதா? சொல்லுங்கள் சார். நீங்கள் ரைட்டாக சொல்லுங்க, நான் தப்பாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன். என்னுடைய வாதத்துக்கு கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் என்னோட தப்பாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன். சாணக்கியத்தனம் என்ற அறிவுத்தனத்தால் உண்மையை மறைக்கக்கூடாது. உண்மையை வெளிக்கொண்டு வர்றது தான் நாட்டுக்கு நல்லது. அதை தான் நான் விரும்புகிறேன். மேபி சில பாயிண்ட் புரியாமல் இருக்கலாம், சில பாயிண்ட் நீங்கள் நியாயத்தில் எடுத்து வைக்க சொல்லாமல் இருக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் இல்லை, கிரே எப்போவுமே இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது. கிரே போர்ஷன்ஸ் கண்டிப்பாக விரைவில் தீர்வு காணும். ரொம்ப நன்றி சார். நன்றி.